நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தி, டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாமா? ராஜி, போலாமா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வா. பவி, குடிக்காத. ஏய், என்னமோ காஃபில விஷம் கலந்திருக்கிற மாதிரி எதுக்கு இப்படி குடிக்காதன்னு கத்துற? விஷயம் இல்லடி, நான் சொல்ல போற விஷயம் அப்படி. என்னவோ சொல்லி தொலை. அதுக்கே காஃபி குடிக்காதன்னு சொல்ற? ஸ்வீட்டான விஷயம் கேக்குறப்போ கசக்குற மாதிரி காஃபி குடிச்சா நல்லாவா இருக்கும்? ஸ்வீட் எடு, கொண்டாடு மச்சி. இங்க பாரு, உன் சாக்லேட்டுக்காகலாம் என் காஃபியை வேஸ்ட் பண்ண முடியாது. இது நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்த விஷயத்த சொல்லு. இட்ஸ் ஓகே. சாக்லேட்டை இப்போ பிரிச்சா உன்னோட ஷேர் அதுல குறைஞ்சிரும். நான் போனதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணு, நோ ப்ராப்ளம். அம்மா தாயி, உன் சாக்லேட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏ பவி, சும்மா கலாச்சா சீரியஸா எடுத்துப்பியா? இப்ப எதுக்கு உனக்கு சாக்லேட் கொடுத்தேன்னு கேட்க மாட்டியா? ஆமா, நான் கேக்கலனா நீ சொல்லாம போயிட போறியா? சொல்லு, கேட்டு தொலைக்கிறேன். இன்னைக்கு என் லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான நாள். என்னடி அதுக்குள்ள அவசரம் உனக்கு? என்னமோ 80 வயசு வாழ்ந்து முடிச்ச கிழவி மாதிரி பேசுற. இன்னும் நிறைய வருஷம் மிச்சம் இருக்கு. இதெல்லாம் பெரிய சந்தோஷம்னு இப்பவே முடிவு பண்ணிக்காத. இந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் சொல்லவே மாட்ட. பில்டப் போதும், உன் சந்தோஷத்தை கொட்டு. கார்த்திக்கும் ராஜிக்கும் கோர்ட்ல இன்னைக்கு லாஸ்ட் ஹியரிங் டே. சோ என்னடி சோனு சாதாரணமா கேட்ட? இதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் டே என் லைஃப்ல வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? இந்த நாளுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா? மத்தவங்க வலியும் வேதனையும் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஏய், சும்மா சென்டிமெண்டா பேசி அறுக்காத. இன்னையோட அவங்களுக்குள்ள இருந்த கமிட்மெண்ட் காலி. யார் சொன்னா? இது லாஸ்ட் ஹியரிங் தான், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணும் இல்லல்ல? இல்ல, நான் விசாரிச்சுட்டேன். அவங்க பிரிய போறது கன்ஃபார்ம். இவ்ளோ நாளா நான் பண்ண பிரேயர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. ஏண்டி, ஏன் உன் புத்தி இவ்ளோ கேவலமா இருக்கு? பாவண்டி அவங்க. பாவமா? அவங்க இவ்ளோ நாள் அனுபவிச்ச கஷ்டத்துல இருந்து விடுதலைன்னு சொல்லு. ஒத்து வராத ரெண்டு பேர் டெய்லியும் சண்டை போட்டுட்டு முட்டிட்டு சாவறத விட பிரியறது எவ்வளவோ மேல். எனக்கு என்னமோ அவங்க பிரிய மாட்டாங்கன்னு தோணுது. இன்னைக்கு அவங்க லாஸ்ட் ஹியரிங்ல லாஸ்ட் செகண்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்க தான் போகுது. அவங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது. நீ வேணா பாரு. சான்ஸே இல்ல. கோர்ட்டுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைல இருந்து அவங்கள கொஞ்சம் கவனிச்சு பாரு. உனக்கே அவங்க ஆட்டிடியூட்ல ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். என்ன சேஞ்ச் தெரியும் நீ நினைக்கிற? இவ்ளோ நாளா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தாங்கல்ல, அந்த டென்ஷனை தான் நம்ம மேல ரீசனே இல்லாம காட்டிட்டு இருந்தாங்க. இனிமே அது கட்டு. அவங்கள இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த மென்டல் பிளாக் உடைஞ்சிரும். இனிமே எவ்வளவு கூலா ஜாலியா ஃப்ரீயா இருக்க போறாங்கன்னு பாரு. நானும் அததான் சொல்றேன். இன்னைக்கு அவங்க கோர்ட்ல 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு நீ சொன்ன எல்லாமே நடக்கும். என்னடி பிரச்சனை உனக்கு? பிடிக்காத 2 பேர் ஒட்ட முடியாம பிரிஞ்சா நியாயமா அதுக்கு சந்தோஷப்படணும். இங்க பாரு, உன் சந்தோஷத்தை நீ என்கிட்ட சொல்ற மாதிரி வேற யார்கிட்டயும் போய் சொல்லிடாத. ஏன்? கடுப்புல உன்னை அடிச்சே காலி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்ளோ நாள் அவங்களுக்குள்ள இருந்த லீகல் பாண்டிங் தான் எனக்கு நடுவுல ஒரு பேரிகேட் மாதிரி இருந்துச்சு. இப்போ என் ரோடு ஈசிஆர் மாதிரி செம்ம ஸ்மூத். இனிமே கார்த்திகோட நான் பைக்ல போவேன், கார்ல போவேன்,
எங்க வேணாலும் அவுட்டிங் போவேன். யாரும் எங்கள தப்பா பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. எல்லாம் நீ தான் சொல்ற. என்கிட்ட சொன்னதா அவர்கிட்ட சொல்லி பாரு. உன்னை கார்ல ஏத்திட்டு போக மாட்டாரு, உன் மேல காரை ஏத்திட்டு போயிடுவாரு. பார்க்கலாம். ஜெயிக்க போறது என் பிராக்டிகல் திங்கிங்கா இல்ல உன் சென்டிமெண்டல் திங்கிங்கான்னு நாளைக்கு தெரிஞ்சிரும். பாத்து மாதவி, ரொம்ப ஆசைப்படாத. அப்புறம் ஏமாற்றத்தை உன்னால தாங்கிக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் ஏமாந்து போறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. 100% அவங்க பிரிய போறாங்க, 200% கார்த்தியும் நானும் சேர போறோம். எதுக்கும் ஒரு பெரிய ஃபெயிலியருக்கு தயாராவே இரு. ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். டேக் கேர் மாதவி. கடைசி ஹியரிங் முடிஞ்சதுனாலே எல்லாம் முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓவர். இன்னும் 2 வாரத்துல தீர்ப்பு வந்துடும். ஆனா இப்பவே நீங்க சுதந்திரமா எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ பீஸ்ஃபுல் லைஃப். நான் கிளம்புறேன். ராஜி, ஒரு நிமிஷம். நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா? வேணாம், நான் எப்படி வந்தேனோ அப்படியே போய்க்கிறேன். வீட்டுக்கு தானே போறேன், என் கூடயே வந்துடலாமே? இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுவேன். எதுக்கு தேவையில்லாம? நீதான் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏன், நான் பேசக்கூடாதா? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வக்கீல் சொன்னாரே. இல்ல, அதுக்கும் என் கூட வராம அவாய்ட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதான் கடைசி ஹியரிங் முடிஞ்சிருச்சுன்னா நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? நம்ம மனசுல இருக்கிற காதலை பத்தி இந்த ஜட்ஜுக்கும் வக்கீலுக்கும் என்னடி தெரியும்? உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்றேன். அது என் முகத்தை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் உன் ஆம்பளை திமிர உன்னால விட்டு கொடுக்க முடியலல்ல. நீ உன் வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்ட, நான் மட்டும் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? என்ன உன் காலில் விழுந்து கெஞ்ச சொல்றியா? பெருசா லெட்டர் எழுதுறாளாம். லெட்டர் இப்போ நான் உன் பக்கத்துலேயே தானே நினைக்கிறேன். இப்போ கொட்டேண்டி உன் ஃபீலிங்ஸை. லைஃப்ல என்னையே ட்ராப் பண்ணிட்டு
இப்ப கார்ல டிராப் பண்ணட்டுமான்னு கேக்குறியா? வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி வந்தியோ அப்படியே போயிருவியா? வீட்டுக்கு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான். ஆனால் லைஃப்பில் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஒரு புது ரோடு போட்டாங்கன்னா அதில் ஸ்மூத்தாக போயிடலான்னு நினச்சியா? எப்போ வேணா திடீர்னு அதில் பள்ளம் வரும். கீழே விழாமல் பார்த்துக்க. இவ்வளவு நேரமா என்ன பத்தி தானே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். அது அப்படியே வாய் திறந்து சொல்ல. எவ்வளவு நேரம்டா சங்கடமா என் மூஞ்ச பாத்துட்டு இருப்ப? கோர்ட் நம்மள பிரிச்சுட்டா என்ன? உன் மனசுல இருந்து என்ன பிரிச்சிருவியா? கடைசி வரைக்கும் உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாம அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லி அழுவியா? போ, நான் கிளம்பட்டுமா? ஆட்டோ பிடிக்கணும்னா ரோடை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்தா அங்கே ஒரு ஜங்ஷன் வரும். அங்கே நான் பாத்துக்கிறேன். அப்போ நீ கிளம்பு. நீ கிளம்பலையா? உனக்கு அவசரம்னா நீ போ. நான் இப்ப கிளம்புனா உனக்கு என்ன? ஆட்டோக்காரன் ரொம்ப தூரம் சுற்றுவான். ஆனால் ஷார்ட்டாக ஒரு வழி இருக்கு. இனிமே உன் வழி வேற, என் வழி வேற. நான் எந்த வழியில போகணும்னு நீ எனக்கு சொல்லாத. சரி, அப்புறம் உன் இஷ்டம். என்ன ராஜி, தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாத ராஜி, என்னாச்சு? ஏன் ஒன்றும் யோசிக்காம கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாதா? நிஜமாவே உனக்கு ஒன்றும் இல்லையா ராஜி? ஏன் இப்படி கேட்குற? எனக்கு என்ன உடம்பா சரியில்லை. ஐ எம் ஆல் ரைட். உன் வார்த்தை தான் தெளிவா இருக்கு, ஆனா உன் முகம் வாடி போயிருக்கு. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். போதும் ராஜி, நான் எது கேட்குறேன்னு நிஜமாவே உனக்கு புரியலையா? ஒவ்வொருத்தர் மனசுலயும் 1000 இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா லைஃப்ல பிரச்சனையே இருக்காது. இப்போ நீ கோர்ட்டுக்கு போயிட்டு தானே வர? ம். லாஸ்ட் ஹியரிங் முடிஞ்சிருச்சுல? ஆமா. ஆக்சுவலா நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணியிருந்தேன், நீ எடுக்கல. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. சாரி கமல்.
மொபைலை மியூட்ல போட்டுட்டேன். கோர்ட்ல வேற இருந்தேன்ல, அதான் எடுக்க முடியல. நீ தப்பா நினைச்சுக்காத. நோ நோ, இட்ஸ் ஓகே. என்னாச்சு ராஜி? எது? கோர்ட்டுக்கு போனியே, டைவர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல, ஏன்? இது நீ எதிர்பார்க்கலையா? அப்படி இல்ல. ஆனா ஆனாலாம் ஒன்றும் இல்லை. இது எதிர்பார்த்தது தானே. நிஜமாவே உனக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இதுதான் நடக்க போகுதுன்னு போறப்பவே எனக்கு தெரியுமே. அதுக்கு இல்ல. இப்ப எதுக்கு ஒரு மாதிரி நீ பரிதாபமா இழுக்கிற? ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு இங்க உட்காந்து என்ன அழ சொல்றியா? சச்சா, யார் சிம்பத்தியும் எனக்கு வேணா கமல். முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நானே கவலைப்படாதப்போ நீ எதுக்கு என்கிட்ட ஆறுதலா பேசணும்னு நினைக்கிற? நீ அக்கறையா விசாரிக்கலனா நான் உன்னை தப்பா நினைச்சுப்பேன்னு பயப்படுறியா? ஐயோ, ஏன் ராஜி இப்படிலாம் பேசுற? இதெல்லாம் லைஃப்ல ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சுல. ராஜி, நான் நிஜமாவே கவலைப்படாத, நான் உன்னை சொல்லல. நீ உண்மையான அக்கறையில தான் கேட்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் விஷயத்துல இந்த சிம்பதி தேவையில்ல கமல். நான் கோர்ட் வாசல்லையே எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். நீ அதை ஆபீஸ்ல வச்சு ஞாபகப்படுத்தாத. ஆக்சுவலா ஆபீஸ் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களை பேசுறது தப்புன்னு தோணுது. தேவையில்லாத கதையை பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேலையாவது சீக்கிரம் முடிக்கலாம். அதை எந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இன்னும் ஃபோக்கஸ்டா செய்யலாம். டைம் 1:45 ஆகுது. போ கமல், சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துரு. நீயும் வா ராஜி. நான் கோர்ட்ல இருந்து வர வழியிலே சாப்பிட்டுட்டேன். நீ போ. நிஜமா நீ? என்ன சத்தியம் பண்ணாதான் நம்புவியா? இதுக்கெல்லாம் என்னால பட்னி கிடக்க முடியாது. கிளம்பு கமல். 3:30க்கு ஆல் டீம் மீட்டிங் இருக்குல்ல? ஆமா இல்ல? என்ன ஆமா? பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் 2 ஸ்லைட் மட்டும் முடிக்கணும். போ, அதை ரெடி பண்ணு. கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ராஜி, இவ்வளோ நேரம் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்னால முடியல கமல். என்ன சொல்ற ராஜி? இவ்வளோ நேரம் அவ்வளோ தெளிவா பேசிட்டு சட்டுன்னு ஒரு செகண்ட்ல எப்படி? ப்ளீஸ் அழாத ராஜி. இது எதிர்பார்த்ததுதான்னு நான் சொன்னது. இது இல்ல கமல். அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்துல கார்த்திக் ஏதாவது பேசி இத தடுத்துருவான்னு என் மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவன் ராஜி, எனக்கு புரியுது, பட் ப்ளீஸ். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படிதான் நம்பி நம்பி ஏமாந்து போனேன். கவுன்சிலிங்க்கு எப்படி வந்துடுவான்னு கடைசி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஆனா அவன் வரமாட்டான். மீட் பண்ணி பேசணும்னு ஹோட்டல்ல லைட் ஆஃப் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வரவே மாட்டான். இன்னைக்குதான் எங்க கதைக்கு முடிவுரை எழுத போறாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் செகண்ட்ல ஏதாவது பேசி எப்படியாவது அவன் இதை தடுத்துருவானான்னு நானும் கடைசி வரைக்கும் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். ராஜி, எனக்கு சத்தியமா உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியல. பட் நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தது தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அழுது ராஜி, ஆனா இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே நீ அழுத நான் பார்க்க கூடாது.